ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம். சூப் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்ட்டு முருங்கைக்கீரை ஒரு 2-3 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது மருத்துவ குணம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அது ஒரு 100 கிராம் நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் பொடியை. தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்து உப்பு தேவையான அளவு இந்து உப்பு போட்டிருக்கேன் நான். இன்னும் அது ரொம்ப சிறப்பு இந்து உப்பு யூஸ் பண்ணாக்கா. மிளகு சீரகம் பொடியை நான் நசுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு, இஞ்சி, ஒரு காஞ்ச மிளகாய். வாங்க இப்போ நான் தண்ணி 4 பேர் சூப் சாப்பிட்ற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்க்கலாம். பாருங்கள், தண்ணி லேசாக சூடாகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கீரையை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகு சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். விதையெல்லாம் உதுத்துட்டு வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். உப்பு இப்போ போட தேவையில்லை, கொஞ்சம் இதாகிடும், மரத்து போயிடும். கீரையெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஜூஸ் நல்லா வேகணும். வெந்தால் தான் இதில் இருக்க ஜூஸ்லாம் இறங்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது, நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம உப்பு, நான் இந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் வெல்லம், இது கொஞ்சம் பித்தம். ஸோ கடைசியில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ரத்தம் உற்பத்தியாகவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீட்டில் இது பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.